श्रीगुरुभ्यो नमः। हरिः ओम्। ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 1 படைப்பு அத்தியாயம் 19 சுகதேவ கோஸ்வாமியின் வருகை. सूत उवाच महीपतिस्त्वत तत्कर्म गर्ह्यम् विचिन्तयन् आत्मकृतं सुधुर्मनाः अहो मया नीचमनार्यवत्कृतं निरागसि ब्रह्मणि गूढतेजसी. ஸ்ரீ சூத கோஸ்வாமி கூறினார், வீடு திரும்பும் பொழுது குற்றமற்றவரும் சக்தி வாய்ந்தவருமான பிராமணருக்கு எதிராக தாம் வெறுக்கத்தக்க அநாகரீகமான செயலை செய்துவிட்டதை உணர்ந்த அரசர் இதை எண்ணி வருந்தினார். த்ருவம் ததோ மே க்ருததேவ ஹேலநாத் दुरत्ययं व्यसनं नाति दीर्घात् ततस्तु कामं ह्यगनिष्कृताय मे यथा न कुर्यां पुनरेव मद्दान्. பரீட்சித் மகாராஜன் எண்ணினார், பகவானின் கட்டளைகளை மீறியதால் விரைவில் சில கஷ்டங்களை நான் எதிர்நோக்க வேண்டியிருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. அத்துன்பம் இப்பொழுதே வரவேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இதனால் நான் பாவத்திலிருந்து விடுபடக்கூடும் என்பதுடன் இத்தகைய ஒரு குற்றத்தை மீண்டும் செய்துவிடாமல் என்னை பாதுகாத்துக் கொள்ளவும் கூடும். अद्यैव राज्यं बलमृद्धकोशं प्रकोपितब्रह्मकुलानलो मे दहद्वभद्रस्य पुनर्न मे भूत् पापीयसीधीर्द्विजदेव गोप्यः. பிராமண பண்பாட்டையும் தெய்வீக உணர்வையும் மற்றும் பசு பராமரிப்பையும் அலட்சியம் செய்ததால் நான் மரியாதையற்றவனும் பாவியும் ஆவேன். எனவே எனது ராஜ்யமும் பலமும் செல்வங்களும் பிராமணனின் கோபத்திற்கு உடனே இரையாகட்டும். இதனால் எதிர்காலத்திலாவது இத்தகைய அமங்கலமான மனோபாவத்தினால் நான் வழிநடத்தப்படாமல் இருப்பேனாக. सचिन्तयन् इत्थमताशृणोद्यथा मुने सुतोक्तो निर्वृतिस्तक्षकाख्यः ससाधु मेनेन चिरेण तक्षका नलं प्रसक्तस्य विरक्तिकारणम्. அரசர் இப்படி வருந்திக் கொண்டிருக்கும் பொழுது முனிபுத்திரனுடைய சாபத்தின்படி சர்ப்பராஜனின் கடியால் விளையப்போகும் தமது திடீர் மரணத்தை பற்றிய செய்தியை அரசர் பெற்றார். தாம் உலகை துறந்து விடுவதற்கு இதுவே காரணமாக இருக்கப் போகிறது என்பதால் இந்த நற்செய்தியை அரசர் வரவேற்றார். அதோ விஹாயே மமமும் சலோகம் विमर्शितौ हेयतया पुरस्तात् कृष्णान् ग्रिसेवाम् अधिमन्यमान उपाविशत्प्रायममर्त्य नद्याम्. ஸ்ரீ கிருஷ்ணருக்கு செய்யும் உன்னத அன்பு தொண்டு மற்றெல்லா முறைகளுக்கும் மேலான கிடைக்கதற்கரிய பேறு என்பதால் பரீட்சித் மகாராஜன் தம் மனதை கிருஷ்ண உணர்வில்
ஒருமுனைப்படுத்த உறுதி கொண்டு கங்கை கரையில் அமர்ந்தார். या वै लसच्छ्री तुलसी विमिश्र कृष्णान्ग्रिरिण्पप्यधिकाम्बुनेत्री पुनाति लोकान् उभयत्र शेषान् कस्तां न सेवेतमरिष्यमाणः. கங்கை நதி பகவானின் தாமரை பாத தூசிகளுடனும் துளசி இலைகளுடனும் கலந்த மிகவும் மங்களகரமான நீரை ஏந்தி செல்கிறது. எனவே அந்நீர் உலகங்களின் உள்ளும் புறமும் மட்டுமல்லாமல் சிவபெருமானையும் மற்ற தேவர்களையும் கூட புனிதப்படுத்துகிறது. ஆகையால் இறக்கப் போகும் அனைவரும் இந்த நதியை புகலிடம் கொள்ள வேண்டும். इति व्यवच्छिद्य स पाण्डवेयः प्रायोपवेशं प्रति विष्णुपत्न्यां ददौ मुकुन्दान्घ्रिम् अनन्यभावो मुनिव्रतो मुक्तसमस्तसङ्गः. இவ்வாறாக தகுதியுள்ள பாண்டவ குலத்தவரான அரசர் யார் ஒருவரால் மட்டுமே முக்தியை அளிக்க முடியுமோ அந்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தாமரை பாதங்களில் தம்மையே ஒப்படைத்து இறக்கும் வரை உபவாசம் இருக்க தீர்மானித்து கங்கை கரையில் அமர்ந்தார். இவ்வாறு முனிவிரதத்தை ஏற்ற அவர் எல்லா உறவுகளிலிருந்தும் பற்றுகளிலிருந்தும் தம்மை விடுவித்துக் கொண்டார். तत्रापजग्मुर्भुवनं पुनाना महानुभावा मुनयः सशिष्याः प्रायेण तीर्थाभिगमापदेशैः स्वयं हि तीर्थानि पुनन्ति सन्तः. அப்போது சீடர்களால் சூழப்பட்ட மகான்களும் தங்களது வரவால் தீர்த்தங்களையும் புனிதப்படுத்தக்கூடிய முனிவர்களும் யாத்ரீகர்கள் என்ற சாக்கில் அங்கு வந்து சேர்ந்தனர். अत्रिर्वसिष्ठश्च वनश्शरद्वान् अरिष्टनेमिर्भृगुरन्घिराश्च पराशरोघादिसुतोतराम उतत्य इन्द्रप्रमदेत्मवाहौ मेधातिथिर्देवल अर्ष्टिषेणो भारद्वाजो गौतमपिप्पलादः मैत्रेय और्वकवशकुम्भयोनिर्द्वैपायनो भगवान् नारदश्च. பிரபஞ்சத்தின் வெவ்வேறு பகுதிகளில் இருந்தும் பின்வரும் மாமுனிவர்கள் அங்கு வந்து சேர்ந்தனர். அத்ரி, சவனர், ஷரத்வான், அரிஷ்டநேமி, பிருகு, வசிஷ்டர், பராசரர், விஸ்வாமித்ரர், அங்கிரர், பரசுராமர், உதத்யர், இந்திரப்பிரமதர், இத்மவாஹு, மேதாதிதி, தேவலர், ஆர்ஷ்டிஷேணர், பாரத்வாஜர், கௌதமர், பிப்பலாதர், மைத்ரேயர், ஔர்வர், கவஷர், கும்பயோனி, துவைபாயனர் மற்றும் மகாபுருஷரான நாரதர். अन्ये च देवर्षि ब्रह्मर्षि वर्या राजर्षि वर्या अरुणादयश्च नानार्षेय प्रवरान् समेधान् अभ्यर्च्य राजा शिरसा वन्दे. வெவ்வேறு முனிவர்களின் வம்சங்களை சேர்ந்த மற்றும் பல தேவ ரிஷிகளும் ராஜ ரிஷிகளும் மற்றும் அருணாதயர்கள் எனப்படும் அரச வம்சத்தின் விசேஷ பிரிவை சேர்ந்தவர்களும் கூட அங்கு கூடியிருந்தனர். பேரரசரை சந்திப்பதற்காக கூடிய அவர்கள் அனைவரையும் அவர் சிரம் தாழ்த்தி வணங்கி
நன்கு வரவேற்றார். सुखोपविष्टेष्वतथेषु भूयः कृतप्रणामस्व चिकीर्षितं यत् विज्ञापयाम् आस विविक्तचेता उपस्थितोऽग्रे विगृहीतपाणिः. ரிஷிகளும் மற்றனைவரும் சுகமாக அமர்ந்த பின் கூப்பிய கரங்களுடன் அடக்கமாக அவர்கள் முன் நின்றிருந்த அரசர் இறக்கும் வரை உபவாசம் இருப்பதெனும் தமது முடிவை அவர்களிடம் கூறினார். ராஜோவாச்ச அஹோ வயம் தன்யதமான்ருபாணாம் महत्तमानुग्रहणीयशीलाः राज्ञां कुलं ब्राह्मणपादशौचाद् धूराद्विसृष्टं बतगर्ह्य कर्म. பாக்கியசாலியான அரசர் கூறினார், உண்மையில் சிறந்த ஆத்மாக்களிடமிருந்து உதவி பெறுவதில் நன்கு பயிற்றுவிக்கப்பட்ட அரசர்களில் நாங்கள்தான் மிகவும் நன்றி கடன் பட்டவர்களாவோம். பொதுவாக அரசுரிமை விலக்கப்பட வேண்டிய கழிவு என்றும் அதை தூரத்தில் வைக்க வேண்டும் என்றும் முனிவர்களாகிய நீங்கள் கருதுகிறீர்கள். தஸ்யைவ மேகஸ்ய பராவரேஷோ வியாசக்த சித்தஸ்ய குருஹேஷ்வபீக்ஷ்ணம் निर्वेदमूलोद्विजशापरूपो यत्र प्रसक्तो भयमाशु धत्ते. ஜட மற்றும் ஆன்மீக உலகங்களை ஆள்பவரான பரமபுருஷ பகவான் ஒரு பிராமணனுடைய சாபத்தின் வடிவில் அன்புடன் என்னை ஆட்கொண்டார். குடும்ப வாழ்வில் நான் அளவுக்கதிகமான பற்று கொண்டிருந்ததால் பயத்தால் மட்டுமே என்னை நான் உலகிலிருந்து விடுவித்துக் கொள்வேன் என்ற முறையில் என்னை காப்பாற்றுவதற்காகவே பகவான் பயத்தின் வடிவில் என் முன் தோன்றியுள்ளார். தம்மோபயாதம் பிரதியந்து விப்ரா கன்காச்ச தேவி த்ருத சித்தமீஷே द्विजोपसृष्टः कुहकस्तक्षको वा दशद्बलं गायत विष्णुघाताः. பிராமணர்களே, நான் பகவானின் தாமரை பாதங்களை என் இதயத்தில் ஏந்திக் கொண்டு விட்டேன் என்பதால் என்னை பூரண சரணாகதி அடைந்த ஆத்மாவாக ஏற்று அருள் புரியுங்கள். பகவானின் பிரதிநிதியான கங்கை தாயும் அவ்வாறே என்னை ஏற்று அருளட்டும். பிராமணன் சிருஷ்டித்த சர்ப்பராஜனோ அல்லது வேறெந்த மாயாஜால பொருளோ உடனே என்னை கடிக்கட்டும். நீங்கள் அனைவரும் பகவான் விஷ்ணுவின் செயல்களை பாடிக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதை மட்டுமே நான் விரும்புகிறேன். புனஷ்ச பூயாத் பகவத்யனந்தே ரதிப்ரசங்கஷ்ச ததாஸ்ரயேஷு மஹத்சு யாம் யாம் உபயாமி ஸ்ருஷ்டிம் மைத்ரியஸ்து சர்வத்ர நமோத்விஜேப்யஹ. மீண்டும் இந்த ஜட உலகில் நான் பிறவியெடுக்க நேர்ந்தால் எல்லையற்றவரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் பூர்ண பற்றுதல் கொண்டவனாகவும் அவரது பக்தர்களின் சகவாசத்தை பெற்றவனாகவும் எல்லா ஜீவராசிகளிடமும் ஸ்நேகமான உறவு கொண்டவனாகவும் இருக்க பிராமணர்களான உங்கள் அனைவரையும் மீண்டும் வணங்கி கேட்டுக்கொள்கின்றேன். ஹிதி ஸ்மராஜாத்யவசாய யுக்தஹ प्राचीनमूलेषु कुशेषु धीरः उदन्मुखो दक्षिणकूल आस्थे समुद्रपत्न्यास्वसुतन्यस्तभारः. ஏற்கனவே கூறியபடி பரீக்ஷித் மகாராஜன் அரசாங்க சுமையை தன் மகனிடம் ஒப்படைத்துவிட்டு
கங்கையின் தென்கரையில் தர்பை வேர்கள் கிழக்கு நோக்கி பரப்பப்பட்ட ஆசனத்தில் வடக்கு நோக்கியவராய் பூரண புலன் அடக்கத்துடன் அமர்ந்தார். ஏவம் ச தஸ்மின் நரதேவதேவே பிராயோபவிஷ்டே திவிதேவ சங்காஹ பிரசஸ்ய பூமௌ வ்யகிரன் பிரசூனைர் முதா முஹுர்துந்து பயஷ்ச நேதுஹு. இவ்வாறு இறக்கும் வரை உபவாசம் இருப்பதற்காக அமர்ந்துவிட்ட பரீட்சித் மகாராஜனின் செயல்களை போற்றிய உயர் கிரகங்களை சேர்ந்த தேவர்கள் அனைவரும் பேரிகைகளை அடித்துக்கொண்டு பூமியின் மீது தொடர்ந்து பூமாரி பொழிந்தனர். மஹர்ஷயோ வை சமுபாகதாயே பிரசஸ்ய சாத்வித்யனுமோதமானாஹ ஊச்சு பிரஜானுக்ரஹசீலசாரா யதுத்தம ஸ்லோக குணாபிரூபம். அங்கு கூடியிருந்த மாமுனிவர்களும் கூட பரீட்சித் மகாராஜனின் முடிவை புகழ்ந்து மிக நன்று என்று கூறி தங்களுடைய சம்மதத்தை தெரிவித்தனர். அவர்கள் பகவானின் எல்லா குணங்களையும் பெற்று சக்தி வாய்ந்தவர்களாக இருப்பதால் இயற்கையாகவே பொதுமக்களுக்கு நன்மை செய்வதில் ஆர்வம் உடையவர்களாக உள்ளனர். எனவே பகவானின் பக்தரான பரீட்சித் மகாராஜனைக் கண்டு மிகவும் திருப்தி அடைந்த அவர்கள் பின்வருமாறு கூறினர். நபா இதம் ராஜர்ஷி வர்ய சித்ரம் பவத்சு கிருஷ்ணம் சமனுவ்ரதேஷு ஏத்யாசனம் ராஜ கிரீடஜுஷ்டம் சத்யோ ஜஹுர்பகவத் பார்ஷ்வகாமாஹ. முனிவர்கள் கூறினர், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் வழியை உறுதியாக பின்பற்றிய பாண்டு வம்சத்தின் புனித மன்னர்களிலெல்லாம் நீர் தலைமையானவராவீர். பரமபுருஷரின் நித்திய சகவாசத்தை அடையும் பொருட்டு பல அரசர்களின் கிரீடங்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ள உமது அரியாசனத்தையும் நீர் துறந்ததில் சிறிதும் ஆச்சரியமில்லை. சர்வே வயம் தாவதிஹாஸ்மஹேத கலேவரம் யாவதசௌ விஹாய லோகம் பரம் விரஜஸ்கம் விஷோகம் யாஸ்யத்யயம் பாகவத பிரதானஹ. பகவானின் பரலோகம் எல்லா வகையான பௌதீக களங்கங்களிலிருந்தும் துன்பங்களிலிருந்தும் முற்றிலும் விடுபட்டதாகும். அப்பரலோகத்திற்கு மிகச்சிறந்த பகவத் பக்தரான பரீட்சித் மகாராஜன் திரும்பிச் செல்லும் வரை நாம் அனைவரும் இங்கேயே காத்திருப்போம். ஆஸ்ருத்ய தத் ருஷிகணவச்ச பரீக்ஷேத் சமம் மதுச்யுத்குரு சாவ்யலீகம் ஆபாஷதைனான் அபிநந்த்ய யுக்தான் சுஷ்ரூஷமானஷ்சரிதானி விஷ்ணோஹ. மாமுனிவர்களால் பேசப்பட்டவை அனைத்தும் செவிக்கு இனிமையாகவும் அர்த்தம் பொதிந்தவையாகவும் மற்றும் பூரண உண்மை என்று உணரச் செய்யும் வகையில் தகுந்தவாறு அளிக்கப்பட்டவையாகவும் இருந்தன. எனவே அவர்கள் பேசியதை கேட்டு அவர்களை பாராட்டிய பரீட்சித் மகாராஜன் பிறகு பரமபுருஷரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்க ஆவல் கொண்டார். சமாகதா சர்வதயேவ சர்வே வேதாயதா மூர்த்திதராஸ்திரிபுஷ்டே நேஹாதனாமுத்ர ச கஷ்டனார்த்த ருதே பரானுக்ரஹமாத்மசீலம். அரசர் கூறினார், மாமுனிவர்களே, நீங்கள் அனைவரும் பிரபஞ்சத்தின் பல பகுதிகளிலிருந்தும் இங்கு வந்து கூடியிருக்கிறீர்கள். நீங்கள்
உலகங்களுக்கும் மேலுள்ள கிரகத்தில் வாழும் வேதஞான ஸ்வரூபிக்கு இணையாக விளங்குகிறீர்கள். பிறருக்கு இயற்கையாகவே நன்மை செய்வதைத் தவிர உங்களுக்கு இம்மையிலோ மறுமையிலோ வேறு நோக்கமில்லை. ततश्च पपृच्छ्यम् इमं विपृच्छे विश्रप्य विप्रा इति कृत्यतायाम् सर्वात्मना म्रियमाणैश्च कृत्यम् शुद्धं च तत्रामृषताभियुक्ताः. நம்பத்தகுந்த பிராமணர்களே, உடனடியாக நான் செய்ய வேண்டிய கடமை என்னவென்று இப்பொழுது உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். எல்லா சூழ்நிலைகளிலும் இருக்கக்கூடியவர்களின், குறிப்பாக மரணவாயிலில் இருப்பவர்களின் பரிசுத்தமான கடமையை பற்றி நிதானித்த ஆழ்ந்த யோசனைக்குப் பின் எனக்கு கூறி அருள வேண்டுகிறேன். तत्रा बभत् भगवान् व्यासपुत्रो यदृच्छयागाम् अटमानोऽनपेक्षः अलक्ष्यलिङ्गो निजलाभतुष्टो वृतश्च बालैरवधूतवेषः. அச்சமயம் விருப்பற்றவராக பூமியில் சஞ்சரித்தவரும் ஆத்ம திருப்தியுடையவருமான சக்தி வாய்ந்த வியாசபுத்திரர் அங்கே தோன்றினார். வர்ணாசிரம அடையாளங்கள் எதுவும் அவரிடம் காணப்படவில்லை. பிறரால் புறக்கணிக்கப்பட்டவரைப் போல் உடையில்லாதவராக இருந்த அவர் பெண்களாலும் பாலகர்களாலும் சூழப்பட்டிருந்தார். तं दष्टवर्षं सुकुमारपाध करोरुबाह्वं सकपोलगात्रम् छार्वायताक्षोन्नसतुल्यकर्ण सुब्रवाननं कम्बुसुजातकण्ठम्. வியாசதேவரின் இப்புதல்வர் 8 வயதினராக இருந்தார். அவரது பாதங்கள், முன் கைகள், தொடைகள், கரங்கள், தோள்கள், நெற்றி ஆகியவையும் அவரது உடலின் பிற பகுதிகளும் நேர்த்தியாக அமைந்திருந்தன. அவரது கண்கள் அகன்றும், மூக்கு எடுப்பாகவும், காதுகள் சமமாகவும் இருந்ததால் அவரது முகம் மிகவும் கவர்ச்சியுடன் விளங்கியது. சங்கு போல் வடிவமைந்த அவரது கழுத்து அழகாக இருந்தது. निगूढजत्रुं पृथुथुण्गवक्षसम् आवर्तनाबिम्बलिवल्भूधरं च दिगम्बरं वक्त्रविकीर्णकेशम् प्रलम्बबाहुं स्वमरोत्तमाभम्. அவரது கழுத்தின் கீழ் எலும்புகள் சதைப்பிடிப்பு உள்ளவையாகவும், அவரது மார்பு விரிந்து உயர்ந்தும், நாபி ஆழமாகவும், வயிறு மடிந்து அழகாகவும் இருந்தன. அவரது கரங்கள் நீண்டும், மயிர்ச்சுருள்கள் அவரது அழகிய முகத்தில் தவழ்ந்தும் காணப்பட்டன. ஆடையின்றி இருந்த அவரது உடல் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தேகவர்ணத்தை பிரதிபலித்தது. श्यामं सदा पीव्यभयोऽङ्गलक्ष्म्या स्त्रीणां मनोज्ञं रुचिरस्मितेन प्रत्युत्थितास्ते मुनयः श्वासनेभ्यस्तल्लक्षणज्ञा अपि गूढवर्चसम्. கருநிற மேனியராக இருந்த அவர் தமது இளமையின் காரணத்தால் மிகவும் அழகாக காணப்பட்டார். அவரது தேகத்தின் வசீகரத்தாலும் சிரித்த முகத்தாலும் பெண்களின் மனதுக்கினியவராக விளங்கிய அவர் தமது இயற்கையான பெருமைகளை மறைத்துக் கொள்ள முயன்றார். எனினும் அங்கிருந்த மாமுனிவர்கள் அனைவரும் அங்க இயலின் கலையில் கைதேர்ந்தவர்களாக இருந்ததால் அவர்கள் தங்களுடைய ஆசனங்களிலிருந்து எழுந்து நின்று அவருக்கு மரியாதை செலுத்தினர்.
स विष्णुरातोतितय आघताय तस्मै सपर्यां शिरसा जहार ततो निवृत्ता ह्यबुधास्त्रियोर्बखा महासनेसोपविवेश पूजितः. விஷ்ணுராதர் பகவான் விஷ்ணுவால் எப்பொழுதும் பாதுகாக்கப்படுபவர் எனப்படுபவரான பரீட்சித் மகாராஜன் சிரம் தாழ்த்தி வணங்கி முக்கிய அதிதியான சுகதேவ கோஸ்வாமியை வரவேற்றார். அதை கண்டு அவரை தொடர்ந்து வந்த அறிவெளிகளான பெண்களும் சிறுவர்களும் பின் அடைந்தனர். அனைவராலும் பூஜிக்கப் பெற்ற அவர் சிறந்த ஆசனத்தில் அமர்ந்தார். ससंवृतस्तत्र महान् महीयसाम् ब्रह्मर्षिराजर्षिदेवर्षि सङ्गैः व्यरोचथालं भगवान् यथेन्धुर् ग्रहर्षतारानिकरैपरीतः. சந்திரன் நட்சத்திரங்களாலும் கிரகங்களாலும் மற்றும் பிற வானொலி கோள்களாலும் சூழப்பட்டிருப்பதைப் போலவே சுகதேவ கோஸ்வாமியும் பிறகு மாமுனிவர்களாலும் தேவர்களாலும் சூழப்பட்டவரானார். அவரது முன்னிலை சிறப்புடையதாக இருந்ததுடன் அனைவராலும் அவர் பூஜிக்கவும் பட்டார். प्रशान्तम् आसीनम् अकुण्ठमेधसम् मुनिं नृपो भागवतोऽभ्युपेत्य प्रणम्य मूर्ध्ना महितकृताञ्जलिर्नत्वा गिरासूनृतयान् बपृच्छत्. சாந்த ஸ்வரூபியாக வீற்றிருந்த மாமுனிவரும் மகாமேதாவியுமான ஸ்ரீ சுகதேவ கோஸ்வாமி எந்த கேள்விக்கும் தயக்கமின்றி விடையளிக்க தயாராக இருந்தார். சிறந்த பக்தரான பரீட்சித் மகாராஜன் அவரை அணுகி அவர் முன் சிரம் தாழ்த்தி வணங்கி கூப்பிய கரங்களுடன் இனிய சொற்களால் அடக்கத்துடன் கேட்கலானார். परीक्षित उवाच अहो अद्य वयं ब्रह्मन् सत्सेव्या क्षत्रबन्धवः कृपयातिथिरूपेण भवद्भिस्तीर्थकाकृताः. பாக்கியசாலியான பரீட்சித் மகாராஜன் கூறினார், ஓ பிராமணர்களே, உங்களுடைய கருணையாலும் என்னுடைய அதிதிகளாக இங்கு வருகை தந்திருப்பதாலுமே எங்களை நீங்கள் புனிதப்படுத்தி தீர்த்த ஸ்தலங்களைப் போல் மாற்றியிருக்கிறீர்கள். உங்களுடைய கருணையால் யோக்கியதை இல்லாத க்ஷத்திரியர்களான நாங்கள் பக்தருக்கு தொண்டு செய்யும் தகுதி உடையவர்களானோம். येषां संस्मरणात् पुंसाम् सद्य शुद्ध्यन्ति वैगृहाः किं पुनर्दर्शनस्पर्श पादशौचासनादिभिः. உங்களை பற்றி சிந்திப்பதாலேயே எங்கள் வீடுகள் உடனே புனிதமடைகின்றன. உங்களை காண்பதாலும் தொடுவதாலும் உங்கள் திருவடிகளை கழுவுவதாலும் எங்களுடைய வீட்டில் உங்களுக்கு ஆசனம் அளிப்பதாலும் கிடைக்கக்கூடிய நன்மையை பற்றி என்னவென்று சொல்வது? सान्निध्यात्ते महायोगिन् पातकानि महान्त्यपि सद्यो नश्यन्ति वै पुंसाम् विष्णोरिव सुरेतराः. பரமபுருஷரின் முன்னிலையில் நாஸ்தீகர்கள் நிற்க முடியாது. அதுபோலவே ஓ முனிவரே, மகா யோகியே, தங்களுடைய வரவால் ஒருவரின் தீராத பாவங்களும் உடனே அழிந்து விடுகின்றன. अपि मे भगवान् प्रीतः कृष्ण पाण्डुसुत प्रियः
पैतृष्वसेय प्रीत्यर्थम् தத்கோத்ரஸ்யாத்த பாந்தவஹ. பரமபுருஷரும் பாண்டு புத்திரர்களுக்கு மிக பிரியமானவருமான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தமது அத்தை மகன்களை திருப்திப்படுத்துவதற்காகவே அவ்வுறவினர்களில் ஒருவனாக என்னையும் ஏற்றுக்கொண்டுள்ளார். அன்யதா தே வ்யக்தகதேர் தர்ஷனம் ந கதம் நృணாம் நிதராம் ரியமாணானாம் சம்சித்தஸ்ய வனீயசஹ. இல்லையெனில் மரணவாயிலிருக்கும் எங்களுடைய கண்களுக்கு புலப்படாமல் சாதாரண மக்களுக்கிடையில் மாறுவேடத்தில் நடமாடிய போதிலும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரால் தூண்டப்படாமல் தன்னிச்சையாக தாங்கள் இங்கு தோன்றி இருப்பது எப்படி சாத்தியமாகும்? அதப்ருச்சாமி சம்சித்திம் யோகினாம் பரமம் குரும் புருஷஸ்யேஹ யத்கார்யம் மிரியமானஸ்ய சர்வதா. பெரும் முனிவர்களுக்கும் பக்தர்களுக்கும் தாங்கள்தான் பரமகுரு. எனவே அனைவருக்கும் ஏற்ற பூரணத்துவம் அடையும் வழியை, குறிப்பாக மரணவாயிலில் இருப்பவனுக்கேற்ற வழியை காட்டி அருளும்படி மன்றாடி கேட்டுக்கொள்கின்றேன். யத் ஸ்ரோதவ்யம் அதோ ஜப்யம் யத் கர்த்தவ்யம் நృபி பிரபோ ஸ்மர்த்தவ்யம் பஜனீயம் வா ப்ரூஹி யத்வா விபர்யயம். பிரபுவே, ஒரு மனிதன் கேட்கத்தக்கது, ஜபிக்கத்தக்கது, நினைக்கத்தக்கது மற்றும் வணங்கத்தக்கது என்னவென்பதையும் அவன் செய்யத்தகாதது என்னவென்பதையும் தயவு செய்து எனக்கு கூறி அருளுங்கள். நூனம் பகவதோ பிரம்மன் குருஹேஷு குருஹமேதினாம் ந லக்ஷ்யதே ஹ்யவஸ்தானம் அபி கோதோஹனம் க்வசித். சக்தி வாய்ந்த பிராமணரே, தாங்கள் பசுவை கறப்பதற்கு தேவையான கால அளவு கூட குடும்பஸ்தர்களின் வீடுகளில் தங்குவது அரிது என்று கூறப்படுகிறது. சூத உவாச ஏவமாபாஷித ப்ருஷ்டः சராஜ்ஞா ஸ்லக்ஷ்ணயா கிரா பிரத்யபாஷத தர்மஜ்ஞோ பகவான் பாதராயணிः. ஸ்ரீ சூத கோஸ்வாமி கூறினார். இவ்வாறாக அரசர் இனிய மொழிகளால் முனிவருடன் பேசியதுடன் கேள்விகளையும் கேட்டார். பிறகு சக்தி வாய்ந்த புருஷரும் சமயக் கோட்பாடுகளை அறிந்தவருமான வியாசபுத்திரர் சுகதேவ கோஸ்வாமி பதில் கூறத் தொடங்கினார். ஹரி ஓம் தத்சத்.